போட்டின் மீது அந்த இளைஞர் ஏறி கிட்டத்தட்ட 5 மணி நேரமாகிவிட்டது. போலீசாரும் பொதுமக்களும் எவ்வளவோ கெஞ்சு கூத்தாடியும் அவர் கீழே இறங்குவதாக இல்லை. கத்தியை வைத்துக்கொண்டு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு போலீசார் ஒரு வழியாக அந்த இளைஞரை பத்திரமாக கீழே இறக்கியிருக்கிறார்கள். அவரை பார்த்து பகுதிவாசிகள் மட்டுமல்லாமல் போலீசாரே கதிகலங்கி போயிருக்கிறார்கள். காரணம் அவரின் அமானுஷ்ய பின்னணி. போலீஸ் பிடியில் இருக்கும் இவரது பெயர் விஷ்ணு. 34 வயதான இவர் கேரள மாநிலம் திரிசூரை சேர்ந்தவர். இவரது தந்தை சிவன் 70 வயதாகிறது. விஷ்ணு தற்காப்பு கலைகளில் நாட்டம் உள்ளவர். அதோடு ஆன்மீகத்திலும் மாந்திரீகத்திலும் அவருக்கு அதீத ஆர்வம் உள்ளது. ஆன்மீகம் குறித்த தேடலில் இறங்கிய விஷ்ணு ஒரு கட்டத்தில் அதில் மூழ்கி போய் திசை மாறி மந்திரம், தந்திரம், பில்லி சூனியம் என இயங்கத் தொடங்கியிருக்கிறார். அதோடு பூஜைகள் மூலம் தனக்கு அதீத மந்திர சக்தி கிடைக்கும் எனவும் நம்பியிருக்கிறார். இதனால் வீட்டிலிருந்து பெற்றோரை வெளியே அனுப்பிய விஷ்ணு 40 நாட்களுக்கு மேலாக பூஜை செய்து வந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் சம்பவத்தன்று சிவன் அவரது மனைவி லத்திகா மற்றும் உறவினர்கள் சிலரோடு வீட்டில் உள்ள ஆவணங்களை எடுக்க வந்திருக்கிறார். ஆனால் விஷ்ணு கதவை திறக்க மாட்டேன் என கராராக கூறியதோடு எல்லா ஆவணத்தையும் கிணற்றில் வீசிவிட்டதாகவும் கூறியிருக்கிறார். ஆவணங்கள் கிணற்றில் கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போன சிவன் விஷ்ணுவிடம் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். தந்தைக்கும் மகனுக்கும் நடந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் எல்லை மீற விஷ்ணு கத்தியால் தந்தையை குத்தி கொலை செய்திருக்கிறார். தாய் லத்திகாவையும் கொல்ல முயற்சி செய்திருக்கிறார். அங்கிருந்த உறவினர்களாலும் விஷ்ணுவை கட்டுப்படுத்த முடியவில்லை. மிரண்டு போன உறவினர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விஷ்ணுவை பிடிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர் கதவை திறக்கவில்லை. இதனால் போலீசார் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே செல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள். வீட்டின் கூரை மீது ஏறிய விஷ்ணு கையில் கத்தியை வைத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டியிருக்கிறார். 5 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தி தீயணைப்பு வீரர்கள் ஒரு வழியாக அவரை மீட்டிருக்கிறார்கள். விஷ்ணுவின் அறையில் மாந்திரீகம் செய்ததற்கான தடயங்கள் இருந்துள்ளன. கோழி தலை, எரிந்த முடி போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் விசாரணையில் விஷ்ணு இன்ஸ்டாகிராம் மற்றும் பேஸ்புக்கில் வேதருத்ரன் என்ற பெயரில் கணக்கு வைத்திருந்தது தெரிய வந்திருக்கிறது. தற்காப்பு கலைகள் குறித்த பதிவுகளையும் புகைப்படங்களையும் விஷ்ணு அதில் பதிவிட்டு வந்திருக்கிறார். அதோடு திரிசூலத்தை கையில் ஏந்தியிருக்கும் போட்டோவையும் அவர் பகிர்ந்துள்ளார். மேலும் விஷ்ணுவுக்கு போதைப் பொருள் பயன்படுத்தும் பழக்கம் உள்ளதையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். முழுமையான விசாரணைக்கு பிறகே விஷ்ணுவின் முழு அமானுஷ்ய பின்னணியும் வெளிவரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.